ஜெபம் செய்வோம். ஜெபம் எல்லாம் முழங்கால் போட்டுக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க, ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த அருமையான நல்ல காலை வேளையிலும் உடைய சமூகத்தினராக கூடி வந்து கர்த்தாவை இந்த விடுமுறை வேதாகம பள்ளியின் முதலாம் நாளை துவங்க நீர் எங்களுக்கு காண்பித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த விடுமுறை வேதாகம பள்ளியின் துவக்க நாள் முதல் தகப்பனை முடிவு நாள் மட்டும் வைத்திருக்கிற திட்டங்கள் யாவற்றையும் கர்த்தர் வாய்க்கு செய்யுமாறு உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அருமையான வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, தங்கள் எல்லாவற்றும் நேரங்களை யாவற்றையும் செலவிட்டு தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஆசிரியர்கள் இப்படி யாவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, கர்த்தருடைய கிருபையுள்ள கரத்தினால் உடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. அன்பு பிள்ளைகளுக்கு வேண்டிய வார்த்தையை கற்று தருவீராக. முதலாம் நாள் முழுவதையும் தொடக்கம் முழுவதும் முடிவு மற்றும் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு இந்த 10 நாளும் ஏசப்பா பற்றி இன்னும் எல்லா காரியத்தையும் சொல்லிக் கொடுக்க ஒரு 3 டைரக்டர் நமக்கு இருக்காங்க. சரியா? அந்த 3 பேர் நம்ம வரவேற்றிடலாமா? நான் 3 பேர் பேரையும் சொல்லி அவங்க முன்னாடி வருவாங்க. கைதட்டி உற்சாகப்படுத்தணும். சரியா? சகோதரி வெண்ணிலா, சகோதரி லான்சி, சகோதரி சாரா கஸ்மி. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். நல்லா கரங்களை தட்டுங்க. இந்த 3 அக்காமார் தான் நமக்கு என்ன சொல்லி தருவாங்க? பாட்டு, டான்ஸு, கதையெல்லாம் சொல்லி தருவாங்க. சரியா? 10 நாள் நீங்கள் என்ன செய்ய அவங்க சொல்லுதை கேட்டு அமைதியாக இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்வாங்க? கடைசி பரிசு கொடுப்பாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ நமக்கு எல்லாருக்கும் கிளாஸ் டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்கள எழுப்பி விட்டு கை தட்டிடுவோமா? அவங்களுக்கு இருக்கா? இல்லை டீச்சர்ஸ் இருக்கா? எந்தீங்களே எல்லாரும், எல்லா டீச்சர்ஸ் மாத்திரம். இவங்க தான் நமக்கு டீச்சர். சரியா? ஓகே, சரி, உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? காலையில் யாரெல்லாம் சாப்பிட்டீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அப்போ எல்லாரும் சவுண்டாக பாட்டு படிப்பீங்களா? இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, போன வருஷத்தில் ஹெட்டிங் என்னது? யாருக்கு ஞாபகம் இருக்கு? நிலைத்திரு. வெரி குட். ஒரு டான்ஸ் பார்ப்போமா? போன வருஷத்தில் உள்ளது. ஸ்டாண்ட் அப். காலையிலே ரொம்ப எனர்ஜியாக இருக்கீங்களா? அதான் டான்ஸ்.
எல்லாருக்கும் ஜாலியா இருக்கா? விபிஎஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குமா? இல்ல, எங்க கேர்ள்ஸ் தான் ஹாப்பியா இருக்காங்க. இப்ப சேடா இருக்காங்க. கை தூக்குங்க. வெரி குட். சரி, எல்லாரும் பாட்டு புக் இருக்கா? கையில் எடுத்துக்கோங்க. இந்த வருஷம் தலைப்பு இருக்கலாம் தெரியும். என்ன பேரு? ஜெயிப்பவன். ஜெப பாட்டு இப்ப பாட போறோம். எல்லாரும் நல்லா கவனிங்க, சரியா? ஃபர்ஸ்ட் பாட்டு எல்லாரும் புக்ல எடுங்க. ஓபன் பண்ணுங்க எல்லாரும் புக்க. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் எடுத்தாச்சா? எல்லாரும் தூக்கி காட்டுங்க. எல்லாரும் மேல காட்டுங்க. எல்லார் கையில இருக்கு, அப்படிதானே? நாங்க ஃபர்ஸ்ட் பாடுறோம், நீங்க கவனிங்க. ஓகே? சுவே உம் பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மையே நான். உம் கரம் பிடித்து உம் பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே. உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே. ஆமென், ஆமென். நாங்க பாடுறோம், இங்க கூட சேர்ந்து பாடி பாருங்க. கிறிஸ்து இயேசுவே உம் பிள்ளை நான் அல்லவா, விசுவாசிக்கின்றேன் உம்மையே நான். உம் கரம் பிடித்து உம் பலத்தாலே ஜெபித்து ஜெயித்திட உதவிடுமே. உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே, உம்மால் ஜெயிப்பவன் நான் தானே. ஆமென், ஆமென். இப்போ அக்கா கருத்து வசனம் சொல்லுவாங்க, சரியா? யாரெல்லாம் நோட்டு கொண்டு வந்தீங்க? நோட்ல எழுதுங்க, சரியா? எல்லாரும் நோட் எடுத்துட்டீங்களா? நோட் இல்லையா? ஃபர்ஸ்ட் அக்கா சொல்லுங்க, அப்புறம் எழுதலாம். ஓகேயா? ஓகேயா? கருத்து வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் எவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கருத்து வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்?
ஒன்று யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சரி, இதை இப்போ யாராவது எழும்பி சொல்லலாமா? இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஓகேயா? ஒரு நேரம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம் கருத்து வசனத்தை. கருத்து வசனம் குமாரன். காலையில் யாரும் சாப்பிட்டுட்டு வரலையா? ஏன் ரொம்ப ஸ்டெமினா ரொம்ப லோவாக இருந்த மாதிரி தான் பேசுறீங்க எல்லாரும். சரி, ஒருத்தங்க ஹை ரைஸ் பண்ணிட்டு சொல்லலாம் வசனம். டேவிட் சொல்லக்கூடாது. ஷெர்வின் வா, முன்னாடி வந்து சொல்லு. கருத்து வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1 யோவான் 5:5. எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கருத்து வசனம். இயேசுவானவர் தேவனவர் குமாரன் என்று யோசனாத்து சொல்லி உலகத்தை படித்தார்கள். உலகத்தை ஜெயிப்பவன் யார்? 1 யோவான் 5:5. எல்லாரும் விபிஎஸ் கிளாஸ் பண்ணுங்க பாப்பாக்கு. கருத்து வசனம். தேவனுடைய குமாரன் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கவன் யார்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாரும் விபிஎஸ் கிளாஸ் பண்ணுங்க தம்பிக்கு. அடுத்தது என்ன பாட்டு இருக்கு? பாட்டு புக்ல அடுத்தது என்ன பாட்டு இருக்கு? ஓ எஸ் ஜீசஸ். மறுபடி செய்வோமா? கெஷ்மி அக்கா வந்து ஆர் யூ ரெடி கேட்பாங்க. நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? ஓ எஸ் ஜீசஸ். ஆக்ஷன் பண்ண தெரியும்ல? Oh yes Jesus. Oh yes Jesus. Very good. Military. சோம்பேறி. சோம்பேறினா எப்படி இருப்பாங்க? கன்னத்தில் கை வச்சுட்டு சோகமாக இருக்கணும். மிலிட்ரி சொன்னோடனே என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டாக ஆக்டிவாக இருக்கணும். சரியா? சோம்பேறி மிலிட்ரி. இப்படியே கவனிக்கணும். சரியா? பாட்டு போட்டாச்சா?
பாட்டு நல்லா இருக்கா? மியூசிக் வரும்போது எல்லாரும் கை தட்டுங்க, சரியா? கை தட்டி பாடுங்க. ஓகே, எல்லாரும் பாடிடலாமா? இல்லை அக்கா ஒரு டைம் பாடட்டும், அப்புறம் நீங்கள் பாடுறீங்களா? பாடலாமா எல்லாரும்? எங்க கூட சேர்ந்து பாடுறீங்களா? கிளாப் கிளாப் பண்ணுங்க. நல்லா சிரிச்சிட்டே ஆக்டிவா. யார் 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 ஜெயிக்கிறவன் யார்? உலகை ஜெயிக்கிறவன் யார்? சத்தானை ஜெயிக்கிறவன் யார்? பாவத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகை ஜெயிக்கிறவன் யார்? பரிசுத்தமாக வாழ்பவன் அவனே ஜெயிக்கிறவன். தினமும் ஜெபித்து வாழ்பவன் அவன்தான் ஜெயிக்கிறவன். ஜெயிக்கிறவன் யார்? உலகை ஜெயிக்கிறவன் யார்? சத்தானை ஜெயிக்கிறவன் யார்? பாவத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகை ஜெயிக்கிறவன் யார்? கிளாப் கிளாப் பண்ணுங்க. தாழ்மையோடு நடப்பவன் பொறுமையாயிருக்கிறவன். ஒற்றுமையாக வாழ்பவன் அவனே ஜெயிக்கிறவன். ஜெயிக்கிறவன் யார்? உலகை ஜெயிக்கிறவன் யார்? சத்தானை ஜெயிக்கிறவன் யார்? பாவத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகை ஜெயிக்கிறவன் யார்? விசுவாசத்தோடு வாழ்பவன் அவன்தான் ஜெயிக்கிறவன். சோதனை சகித்து கொள்பவன் அவன்தான் ஜெயிக்கிறவன். சவுண்டா பாடுங்க. உலகை ஜெயிக்கிறவன் யார்? சத்தானை ஜெயிக்கிறவன் யார்? பாவத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகை ஜெயிக்கிறவன் யார்? வாழ்பவன் அவன்தான் ஜெயிக்கிறவன். சோதனை சகித்து கொள்பவன் அவன்தான் ஜெயிக்கிறவன். ஜெயிக்கிறவன் யார்? உலகை ஜெயிக்கிறவன் யார்? ஜெயிக்கிறவன் யார்? பாவத்தை ஜெயிக்கிறவன் யார்? உலகை ஜெயிக்கிறவன் யார்? ட்ராக் போடாத, சரியா? இப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து பாடணும். ஓகே, ட்ராக் இல்லாம பாடுங்க, சரியா? ஒருத்தர் சத்தமா வெளிய வரல, சரியா? எல்லாரும் பாடுங்க சத்தமா. கேர்ள்ஸ் சத்தமா பாடுறாங்களா, பாய்ஸ் சத்தமா பாடுறாங்களான்னு பாப்போமா? ஓகே. இப்போ கேர்ள்ஸ் பாடுங்க. ஓகே, கருத்து பாடல் பாடுங்க. நான் வந்து கேர்ள்ஸ் டீம், இந்த அக்கா பாய்ஸ் டீம், இவங்க வந்து ஜட்ஜ், சரியா? இப்போ யார் சவுண்டா பாடுறான்னு பார்த்துடலாம். ரெடியா கேர்ள்ஸ்? ரெடி சொல்லுங்க சவுண்டா. நீ சொல்லு பாய்ஸ்.
கேர்ள்ஸ் நம்ம தான் ஜெயிக்கணும். கேர்ள்ஸ் சவுண்டா சொல்லுங்க, ஜெயிக்கிறோம். இன்னைக்கு ஜெயிப்பவன் யாருன்னு பாத்துடலாமா? இல்ல இல்ல கேர்ள்ஸ், ஜட்ஜ் நீங்க சொல்லுங்க. சரி பாடி காட்டிடுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ். ஓகே, பாய்ஸ் சவுண்ட் போடக்கூடாது, கேர்ள்ஸ் மட்டும் பாட போறாங்க. ட்ராக் வேண்டாம், நம்மளே சவுண்டா படிக்கலாம். சரியா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. யார் 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 ஒற்றுமையாக வாழ்பவன் அவனே ஜெயிக்கிறவன். சவுண்டா சாப்பிடல யாரும்? சவுண்டா. விசுவாசத்தோடு வாழ்பவன் அன்பாயிருக்கிறவன் ஆத்துமாதாயம் செய்பவன் சவுண்டா. நல்லா தான் படிச்சாங்க எங்க பிள்ளைங்க. யார் யார்
ஓகே ஜட்ஜ் சொல்லுங்க. பசங்க தான் அப்சல்யூட்லி சூப்பராக பாடினாங்க. சரி எங்க வேற பிள்ளைங்களுக்கும் பசங்களுக்கு சேர்த்து VBS VBS clap கிளாப் பண்ணு. நம்ம நெக்ஸ்ட் டைம் நல்லா பாடுவோம் சரியா? காலையில் யாரும் சாப்பிடலன்னு நினைக்கிறேன் பிள்ளைங்க. கூட எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிட்டுவாங்க என்ன? 4:01 வசனம் பார்க்கலாம் சரியா? எல்லாரும் நோட் எடுங்க. எல்லாருக்கும் தெரியுதா? நாள் 1 புது வாழ்வு பெற்றவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாள் 1 புது வாழ்வு பெற்றவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஃபாஸ்டா எழுதுங்க. இப்போ யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு ரீட் பண்ணுங்க. எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. இப்போ முன்னாடி வந்து பார்க்காம ஒரு பாயிலிருந்து ஒரு ஆள், கேர்ள்லேருந்து ஒரு ஆள். ஓகே, கண்டிப்பாக ஒரு ஆள் தான், வந்தவங்க வேண்டாம். புது வாழ்வு பெற்றவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுமா? சாக்லேட் வாங்கிக்க. புது வாழ்வு பெற்றவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போகின, எல்லாம் புதிதாகின. 2 கொரிந்தியர் 5:17. வெரி குட். எல்லாரும் விபிஎஸ் கிளாப் பண்ணுங்க. என்ன டெய்லியும் இந்த வசனத்தை எல்லாரும் படிச்சுட்டு வாங்க. டெய்லியும் கேட்டு சாக்லேட் உண்டு.
எல்லாரும் உள்ள வாங்க. ஒரு டீச்சர்ஸ் யாராவது முன்னாடி வந்து இருங்க, ரொம்ப சேட்டை பண்றாங்க. இனி அவனை முத சாங் ட்ராக் போட சொன்னேன். ஏன் டென்ஷன் ஆகுது? பாய்ஸ்ல யாருமே கணத்துல கை வைக்கல, என்னாச்சு? ஆ சரி பண்ணுங்க. மிலிட்டரி சோம்பேறி சோம்பேறி மிலிட்டரி. புது பாட்டு யாருக்கெல்லாம் வேணும்? எல்லாருக்கும் வேணுமா? சரி, சாங் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. சூப்பரான பாட்டு யாருக்கெல்லாம் வேணும்? எல்லாரும் ஜூஸ் குடிச்சிருக்கீங்க, இன்னைக்கு டான்ஸும் ஆடுவீங்கன்னு நினைக்கிறேன். புது டான்ஸ் வேணுமா? அப்ப பாட்டு கவனிக்கலாமா? நாங்க பாடுறோம், நீங்க கவனிங்க, அதுக்கப்புறம் சேர்ந்து பாடலாம். சரியா? சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் ரெடியா? எல்லாரும் ரெடியான்னு கேட்டா என்ன சொல்லணும்? எஸ் ஜீசஸ். வெற்றி
ரம்யா பாடலாமா? நாங்க படிக்க மாட்டோம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம், நீங்களே படிக்கணும். சரியா? ரெடி ஸ்டார்ட். போரில் வென்றிடலாம், போரில்
என் பக்கம் ஒரு எதிரியும் இல்லையே, சுற்றி வந்தாலும் நான் வெற்றி கொள்வேனே. என்னுள் இயேசுவே வாசமே செய்வதால் எந்த பயமும் இனி எனக்கில்லையே. இயேசு நம்மோடென்றால் போரில் வென்றிடலாம், போரில் வென்றிடலாம். காலையில் சொல்லி தந்த கருத்து வசனம், நாலூன்று வசனம் யாருக்கெல்லாம் தெரியும்? கேர்ள்ஸ் சைடில் ஒரு ஆள், பாய் சைடில் ஒரு ஆள் வந்து சொல்லுங்க. சரியா? கருத்து வசனமும் நாலூன்று வசனம். நான் அக்கா படிச்சுக்கிறேன். கருத்து ஜெயிப்பவன். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற நன்றி உலகத்தை ஜெயிக்குவன் யார்? 1 யோவான் 5:5. நாள் 1. புது வாழ்வு பெற்றவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17. கருத்து வசனம். இயேசுவானவர் தேவனுடைய ஜெயிப்பவன். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் அஞ்சி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1 யோவான் 5:5. புது வாழ்வு பெற்றவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17.